உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய அற்புத பலன்களும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். மார்ச் மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ராசியினுடைய நிலையில் இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சமடைய போகிறார். அதுலேயும் சனியோடு இணையக்கூடிய காலம். சுக்கிரன் ராகுவோடு இணைஞ்சாலும் சரி, சனியோடு இணைஞ்சாலும் சரி, மிகச்சிறந்த யோகத்தை கொடுத்துருவார். அதுலேயும் 6ல் ராகு நின்று 5 கிரகங்களோட சேர்க்கை பெற்று இப்போ அந்த இடத்துலேருந்து தான் சுக்கிரன் மீனத்துக்கு வரார். 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 7ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். அப்போது இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப நாள் குழப்பங்கள் தீரும், ரொம்ப நாள் மன உளைச்சல்கள் உங்களுக்கு போகும். அதே நேரத்தில் கஷ்டப்பட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து சில விஷயங்களை உருவாக்கியிருப்பீங்க. ஆனால் அது கடைசி நேரத்தில் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாத நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. இந்த நிலைமையிலிருந்து அழகாக ரிலீஃபை வெளியில் வரக்கூடிய அருமையான காலகட்டமாக இது மாறும். குறிப்பாக சொல்லணுன்னா, சிம்மராசி அன்பர்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டவன் மீண்டும் கெட்டிடும் ராஜயோக அமைப்பு இந்த இடத்துல உருவாகும். அப்போது இது மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியில் நடந்த சரிவுகளிலிருந்து மீண்டும் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க. கடன் சுமைகளில் இருக்கக்கூடியவங்க அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். குறிப்பாக 7ஆம் பாவம் பலம் பெற்றதுனால உங்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வரக்கூடிய ஒரு காலம் இது. ஏன்னா இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்னு முடிவு எடுத்து கடைசியில் பார்த்தா லாஸ்ட் நேரத்தில் ரிஜெக்ட் ஆகி நின்று இருந்திருப்பீங்க. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அப்போது அந்த பிரச்சனையிலேருந்து அழகாக வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. பிடிச்சவங்க, இஷ்டப்பட்டவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்களேன்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்க மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலம். உங்களுடைய எஜுகேஷன் ரீதியில் கஷ்டப்பட்டு படித்து அந்த இடத்துலேருந்து வேலைக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு காலம் இந்த இடத்துல உங்களுக்கு கனெக்ட் ஆகும். பரீட்சையில் நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறோம், ஆனால் படித்த படிப்புக்கு நாம் அந்த ரிசல்ட்டுக்கு உண்டான ஒரு நல்ல அந்த கொஸ்டின் மார்க் நமக்கு வருமா அப்படின்ற ஒரு பயம் மாணவ மாணவிகளுக்கு இடையே அதாவது கடகராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். 100% நீங்கள் ஒரு அருமையான ஒரு ரிசல்ட்டை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது இருக்கும். உங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். மனசில் எந்த பதட்டமும் வேண்டாம். அழகாக ரிஸ்க்கு எவ்வளவோ எடுத்தீங்க, அந்த ரிஸ்க்குக்கு உங்களுக்கு சாதக நிலைக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதுலேயும் குடும்ப ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க கன்னிராசி என்பர்கள், அதிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆக போகிறீங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால விஷயத்தில் நீங்கள் போட்டு ஒரு கணக்காக இருந்தும் அவர்கள் திடீர் முடிவுகளால் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது அது மன அதிர்ச்சியில் இருந்திருக்கும். பட் அதிலிருந்து ஒரு ரிலீஃப் ஆகி உங்களுக்கு இயல்பு நிலைக்கு கொண்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் தெய்வ அனுகூலங்களால். அதே நேரத்தில் அதாவது இந்த கடக அமைவுகளில் இருக்கக்கூடிய சந்திரனும் சரி, அதே நேரத்தில் 10ஆம் பாவத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குரு வக்ர நிலையில் இருக்கிறதுனால 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலையில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் வந்துடும். கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க, ஆனால் மனசில் ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது என்னன்னே தெரியல, நமக்கு பின்னாடி வரவங்க முன்னாடி போகிறாங்க, நம்ம எவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறோம், அந்த ரிஸ்க்குக்கு ஏதோ ஒரு விதத்தில் ரிசல்ட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கே, எதனால் இந்த நிலை அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக இதிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ், நல்ல ஒரு ரேஞ்சில் நிற்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இது இருக்க போகுது. சில புது முயற்சிகள் கை கொடுக்கும். நட்பு ரீதியில் நல்ல மேன்மைகளை அடைவீங்க. வெளிநாடு வெளி முயற்சிகள் பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. ஏன்னா கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட், உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது, ஓப்பனாக இருப்பீங்க, போல்டாக நிற்பீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் இறங்கி செயல்படக்கூடியவங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குழப்பத்திற்குண்டான, உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமை, உங்களை சார்ந்தவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை. அப்போ இதெல்லாம் மீண்டும் உங்களோட சேரக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது.
அப்போது முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதே போல் கொடுக்கல் வாங்கல், சிலரை நம்பி கொடுத்த பணம் வரலை, வாங்கின இடத்துல கட்ட முடியல என்ற குழப்பம் இருந்தால் அதை பற்றி பயப்பட வேண்டாம். அது எல்லாமே உங்களுக்கு அழகாக உங்களுக்கு சாதகமாக மாறும். அதே நேரத்தில் உங்களது வாழ்க்கையில் சுபகாரியம், அதாவது வீடு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, பூமி அதாவது வாங்கிறதுக்கு உண்டான அமைவு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மெயினாக சொல்லணும்னா, அதாவது திருமண வாழ்க்கையில் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய சில பிரச்சனைகளை சந்தித்தவங்க மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகும். அது மட்டும் அல்ல, இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை இறங்கி நீங்கள் பேசினாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மன தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, போல்டாக இறங்கி செயல்படுவீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக சில வேலைகளில் இறங்கி முடிப்பீங்க. வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்குரிய காலம்தான். ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்தித்து சில இழப்புகளையும் கடந்து வேலையிலையும் சில குழப்பங்கள், தொழில் சார்ந்த ரீதியில் பெரிய லெவலில் தடைகள், இது எல்லாத்தையும் உடைச்சி இழந்ததை மீண்டும் அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்களை இது மாறப்போகுது. உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களோட சேரக்கூடிய ஒரு அருமையான நேரமாக அமையப்போகுது. அது மட்டும் இல்லாமல் புது புது முயற்சிகள் மட்டும் அல்லாமல் தெய்வத்தினுடைய பலம், உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் இது எல்லாமே கைக்கூடி வரும். தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்த சொத்துக்கள் உங்களோடு சேரக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, ரொம்ப நாளாக உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களால் அந்த எதிர்ப்பு போட்டி பொறாமைகளால் சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அதிலிருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டங்களாக இது இருக்கும். மேலும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். எப்படின்னா, உங்களுடைய ஜனன ஜாதகம் ரொம்ப அவசியம். அந்த ஜனன ஜாதகத்தில் லக்னம் பாவம் ரொம்ப முக்கியம். அந்த லக்னத்திற்கு நடக்கிற திசா புத்திகளுக்குரிய கிரகம் எந்த இடத்துல இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இது எல்லாத்த விட இந்த கிரகங்களுக்கு சர்வாஷ்டவர்க்க பரல்கள் ரொம்ப அவசியம். சர்வாஷ்டவர்க்க பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டா அதிர்ஷ்டசாலி நீங்களாக தான் இருப்பீங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. அதுவே 4க்கு கீழே 3, 2, 1, 0 ஆகிடுச்சுன்னா அது நெகட்டிவாக வேலை செய்யும். ஒரு எக்ஸாம்பிள், உங்களுடைய ஜாதகத்தில் இப்போது நடக்கிற திசை, உங்களுடைய லக்னம் ஒரு விருச்சக லக்னமாகவோ இல்லை நீங்கள் ஒரு மீதுன லக்னமாகவோ இருந்து உங்களுக்கு சுக்கிர திசை நடக்குதுன்னு வைங்க. அந்த சுக்கிர திசையில் குரு புத்தி நடக்குது, சுக்கிரன் அந்தரம் இப்போ நடக்குதுன்னா 100% பெரிய லெவலில் பாதிப்புகளை சந்திச்சிருவீங்க. தேவையில்லாத கெட்ட பேருக்கு ஆளாகிடுவீங்க. பல பேருக்கு இதில் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாயிடும். இப்பேற்பட்ட நிலைக்கு ஆளாகிடுவீங்க. அதனால் ஒரு சில திசா புத்திகள் பொறுத்து சில பலன்கள் மாறுபடும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு தனுசு லக்னமாக இருந்து உங்களுடைய சனி பகவானினுடைய திசையை இருந்து சுக்கிர பகவானுடைய புத்தி நடந்துட்டு இருந்தால் நீங்கள் தான் டாப் லெவலில் நிற்பீங்க, ஹை லெவலில் ஹை பொசிஷனில் நிற்பீங்க. அப்போது ஒரு கிரகத்தினுடைய ஒரு லக்னத்தை பொறுத்து பல விஷயங்கள் மாறும், ஒரு திசைகள் பொறுத்து பல விஷயங்கள் மாறும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. அதனால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகள் எடுங்க. அது மேலும் மேலும் வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.